நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலுடைய இன்றைக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் தீபாவுடைய கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிடுவாங்க போல இருக்குப்பா. ரொம்பவே கதையை இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே வந்துட்டு இந்த சீரியலே அவாய்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்டோரி இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா கல்யாண மண்டபத்துக்கு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே கார்த்திக் தீபா கல்யாணம் நடக்கலைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ரம்யாவும் ரியாவும் போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த 2 பெண் கான்ஸ்டபிள் ரெடி கான்ஸ்டபிளை அவங்க குடிக்கிற டீயில் ஏதோ ஒரு தூக்க மாத்திரையோ இல்லை மயக்க மருந்து ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. 2 பேரும் தப்பிச்சுட்டு ஐஸ்வர்யா கால் பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்திலேருந்து எப்படியாச்சும் வெளியில் வர வச்சிரு, அவளை நாங்கள் கடத்திட்டு போயிடறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு தான் தீபாவை பிடிக்காது, அதனால் நம்ம சைடில் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கார்த்திக் கீழே கூப்பிடுறாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாங்க. தீபா வெளியில் வந்த உடனே ஒரு வண்டியில் இருந்து எவனோ தீபாவை கடத்திடுறாங்க. தீபா கொஞ்ச நேரத்தில் தீபாவை மண்டபத்தில் ஒவ்வொருத்தராக தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னது தீபாவை எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லி நாச்சியாரும் மீனாட்சிகிட்ட கேட்க, அவங்களும் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி அவங்க சின்சியராக தேட ஆரம்பிச்சிடறாங்க தீபாவை. தீபா காணும் அப்படின்னு கார்த்திக்கிட்ட போய் கேட்க, கார்த்திக்கும் அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது இந்த மண்டபத்தில் அம்மா எல்லாருமே இருக்காங்க. அம்மா, ஐஸ்வர்யா, மீனாட்சி, அதுக்கப்புறம் கெஸ்ட்டாக வந்த எல்லாருமே இருக்காங்க. ஆனால் தீபா மட்டும் நம்ம கண்ணில் படலையே, கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்திக் மனசுக்குள்ளே அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தீபாவை கடத்திட்டு போயிட்டு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது, அதாவது பழைய கம்பெனி மாதிரி இருக்குது, அங்கே போய் அடைச்சி வச்சிடுறாங்க. அவங்க கண் முழிச்சு பார்த்த உடனே ஐஸ்வர்யாவை தான் பார்க்குறாங்க, ரம்யாவை தான் பார்க்குறாங்க. தீபா கண் முழிச்ச உடனே, ரம்யா நீயா, நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை கடத்திட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, ஏற்கனவே நீ பண்ணின ஃப்ராடுத்தனத்துக்கெல்லாம் தான் இப்போது போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னுமே நீ திருந்த மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ உன்னை கடத்திட்டு வந்தது நான் என்னை திருத்திக்கிறதுக்கு கிடையாது, கார்த்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே தீபாவுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுது.